ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வெற்றி யாரை தேடி வரும். ஜிடி நாயுடு ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சொந்தமாக ஒரு பஸ் கம்பெனி நடத்தியவர் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. கோயம்புத்தூர் நகரத்தில் சர் ராபர்ட் ஸ்டேன்ஸ் என்ற ஒரு ஆங்கிலேயர் மோட்டார் வாகன வியாபாரத்தை செய்து வந்தார். அவர்கிட்ட சென்று வேலை கேட்டார் நாயுடு. நாயுடுவின் உழைப்பையும் திறமையையும் நன்கு அறிந்திருந்த ஸ்டேன்ஸ், நீயே சொந்தமாக ஒரு பேருந்தை வாங்கி ஓட்டு அப்படின்னு அறிவுறுத்தினார். 4000 ரூபாய் அவர் தருவதாகவும் மீதி பணம் 4000 கொண்டு வரும்படியும் கூற, உடனே நாயுடுவும் 4000 ரூபாயை திரட்டி கொண்டு சென்று கொண்டு போய் பார்த்தார். 1920ஆம் ஆண்டு ஒரு பேருந்தை விலைக்கு வாங்கி அதை பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் இடையில ஓட்டினார். கோவையில அப்போது 1-2 பேருந்துகளை வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிட்டது. இதை பற்றி சிந்தித்த ஜிடி நாயுடு அவர்கள் அனைவரையுமே ஒன்று திரட்டி ஒரு மாநாடு ஒன்றத்தை நடத்தினார். அந்த மாநாட்டிற்கு வந்த அனைத்து முதலாளிகளையும் ஒன்றிணைத்து யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். இப்படி உருவாக்கப்பட்ட நிறுவனம் நாயுடுவின் சிறப்பான தலைமையில நன்றாக இயங்கி பெரும் லாபத்தை சம்பாதித்தது. அனைத்து முதலாளிகளுக்குமே உரிய பணம் கிடைக்க வழிவகை செய்தார் நாயுடு. ஜிடி நாயுடுவின் நிர்வாக முறை மிகச் சிறப்பாக இருந்ததால பொதுமக்கள் UMS பேருந்துகளில் பயணிப்பதை மிகவும் விரும்பினாங்க. தங்கள் ஊழியர்கள் பயணிகளிடம் மிகவும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையும் போட்டிருந்தார் ஜிடி நாயுடு. அவரே பல சமயங்கள்ல மாறுவேடங்கள்ல பேருந்துல பயணித்து ஊழியர்கள் ஏதேனும் தவறு செய்தா உடனே அவரை வேலையை விட்டு நீக்கியும் விடுவார். தன்னுடைய நிறுவன ஊழியர்களிடம் கண்டிப்புடன் நடந்து கொண்டார். ஆனா கருணையும் மிக்கவர். தொழிலாளிக்கு உடல்நலை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா அந்த தொழிலாளி கண்டிப்பாக வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு உத்தரவும் போடுவார். அதையும் மீறி உடல்நலமின்றி ஏதாவது பணிக்கு வந்தா அவருக்கு 10 ரூபா அபராதம் விதிக்கப்படும் என்றொரு உத்தரவும் போட்டார். ஒரு நாள் ஒரு இளைஞன் ஜிடி நாயுடு சந்தித்து தனக்கு ஏதேனும் வேலை தருமாறு கேட்டான். உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு கேட்க, தாங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அதை சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் அவன். உடனே யோசித்த ஜிடி நாயுடு அவனுக்கு ஒரு வினோதமான ஒரு வேலையை கொடுத்தார். தனது நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்துகள்ல பயணம் செய்து அவருக்கு பாஸ் வழங்கப்பட்டது. தினமும் காலையில அந்த இளைஞன் ஏதேனும் ஒரு பேருந்துல ஏறி பயணம் செய்ய வேணும். அடுத்த ஊர்ல இறங்கி அதே நிறுவனத்திற்கு சொந்தமான மற்றொரு பேருந்துல பயணிக்க வேண்டும். காலை முதல் மாலை வரை அவன் இப்படி ஒவ்வொரு பேருந்தாக ஏறி இறங்க வேண்டும். ஆனா நடத்துனருடனோ ஓட்டுநருடனோ எதுவுமே பேசவே கூடாது. தினமும் இரவு 8 மணிக்கு தன்னுடைய முதலாளி ஜிடி நாயுடுவை சந்தித்து அன்று முழுவதும் எந்தெந்த பேருந்துல பயணித்து எந்தெந்த ஊருக்கு சென்றான் அப்படிங்கிற விவரத்தை மட்டும் அவர்கிட்ட கூற வேண்டும். ஜிடி நாயுடுவுடனும் அவன் எதுவுமே பேச மாட்டான். இதனால நிறுவனத்திற்கு ஏதேனும் நன்மை நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடந்தது. அதன் பின்னர் நாள்தோறும் அந்த பஸ் நிறுவனத்தின் வருமானம் அதிகரித்து கொண்டே போனது. பேருந்துகளின் நடத்துனரும் ஓட்டுநரும் அந்த இளைஞனை செக்கிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு தாங்களாகவே நினைத்து கொண்டாங்க. இதனால வழியில் நிற்கும் பயணிகளை விடாமல் ஏற்ற தொடங்கினாங்க. அந்த இளைஞன் தினமும் தவறாம முதலாளியை சந்திப்பதையும் அவர்கள் அறிந்திருந்தாங்க. தங்களை பற்றி ஏதேனும் புகார் கூறினா தங்கள் வேலை பறிப்போய் விடும் அப்படிங்கிறத நினைத்து அவர்கள் பயந்ததன் விளைவாகவே அதிக வருமானத்திற்கு வழி தேடி தந்தது அந்த யோசனை. வெற்றி யாரை தேடி வரும் தெரியுமா? இது போல வித்தியாசமாக யோசிப்பவர்களை தேடி வெற்றி நிச்சயம் வரும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.